ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பீகார்ல காங்கிரஸுக்கு ஏகப்பட்ட சிக்கல். உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடியில் அந்த மாதிரி ஒரு அடி காங்கிரஸுக்கு பீகார்ல ஏற்பட்டிருக்கு. இந்த தோல்வி எதிர்பார்க்க முடியாத ஒரு தோல்வி. ஏன்னா ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீகார்ல வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி எடுத்து பீகார்ல ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார். இவர் நடைபயணம் மேற்கொள்ளும் பொழுது கட்டுக்கடுங்காத கூட்டம், கண்ணுக்கு தெரிந்தவங்களெல்லாம் மனிதர்கள் கூட்டம். அந்த ரேஞ்சுக்கு ஒரு புரட்டுனாரு பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள். ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க. நிச்சயமா இந்தியா கூட்டணி வந்துடும், அவங்க தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க, ரொம்ப கான்பிடென்ட், ஏகப்பட்ட கான்பிடென்ட் இருந்தது. அதுவும் காங்கிரஸ் தலைகீழா மாத்திருவாங்கப்பா பீகாருடைய ஒரு காலகட்டத்துல நிதிஷ்குமார் பாஜக பயந்து போனதான் இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கடுங்காத கூட்டம். ஆனா எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்து 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கின பிறகு பாஜக ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க, நிதிஷ்குமாரும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. இதுல நிதிஷ்குமாருக்கு என்ன கான்பிடன்ட்னா, திரும்ப நம்மள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் அவருக்கு இருந்தது. அவரும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு, பாஜக ரொம்ப கான்பிடண்டா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. சொன்னபடியே ஜெயிச்சிட்டாங்க. நிதிஷ்குமார் பாஜக என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு இங்க காங்கிரஸுக்கு படும் தோல்வி. இந்த தோல்வினால காங்கிரஸ் ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலயும் சரி, தேசிய லெவல்லயும் சரி, காங்கிரஸுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ மக்களுடைய மனநிலைமை என்னவா இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸுக்கு மேல இருந்த அந்த நம்பிக்கை தோய்ந்து போயே இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க அவங்க எல்லா விஷயத்திலும் நீங்க எடுத்துக்கோங்களேன், பாஜக மாநிலத்துல பாஜக, மத்தியில பாஜக, எல்லா இப்ப நீங்க வட மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் எல்லாத்திலும் காவி அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியாது. தென் மாநிலங்கள்ல தான் பாஜக கால் ஒன்ற முடியாம இருக்குது. ஏன்னா இங்க இவங்களுடைய யூனிட்டி கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பீகார்ல உண்மையிலேயே இவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லை. இந்தியா கூட்டணியில அவங்க ஒரு யூனிட்டி இல்லை. இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பாஜக தலை திரிக்க ஓடி இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருந்தது. தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ், அதே போல ஹேமந்த் சோரன், இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி இல்லாம, ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு கிடந்ததுதான் அங்க எதிராளிக்கு ரொம்ப பலமா அமைஞ்சது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். யாருக்குமே இங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, ஐக்கியமா இல்ல அப்படின்றது தான் இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்றத பொதுவா எல்லாருமே விற்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் எஸ்ஐஆர் முறை இதுதான்ப்பா மெயின், இதனாலதான் எதிர்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்ப காங்கிரஸுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல ஒரு சில பேச்சுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களே அதிரடியா பேசிட்டு இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும், எக்ஸ்ட்ரா எங்களுக்கு இடம் வேணும். திமுக ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொகுதிகள் வேணும், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நின்னதை விட எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், இப்படி கோரிக்கைகளை அடிக்கிட்டே இருந்தாங்க. இது தொண்டர்கள் மத்தியில தான் நிலவுச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. காங்கிரஸ்ல மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலும் இங்க நிலவுச்சு. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இப்ப காங்கிரஸுக்கு இந்த பீகாருடைய எலெக்ஷன் இருக்குல்ல, இதோட அடி தமிழ்நாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ காங்கிரஸ் தெல்ல தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்கணும். திமுக விட்டா காங்கிரஸுக்கு வேற வழி இல்லை அப்படின்ற ரேஞ்சில இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா பீகார்ல விழுந்த அடி அந்த மாதிரி ஒரு அடி. இப்போ விஜய் கூட இவரு அங்க போய் பேசுறாரு, இவரு அங்க போய் பேசுறாரு. பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் விஜய் கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம். ஏன்னா விஜய்க்கு பாண்டிச்சேரியிலையும் ரசிகர்கள் அதிகம், கேரளாலையும் ரசிகர் அதிகம். இந்த மாதிரி எப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். பிரியங்கா கூட பேசுறாரு, வேணுகோபால் கிட்ட பேசுறாரு, இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை கட்டி விட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பக்கமும் அது புகஞ்சு நின்றுது. ஆனா இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுல வந்துருச்சு, திமுக கூட்டணி தான் அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, காங்கிரஸ் பயங்கரமா கலாச்சி தள்ளிட்டாரு. அது கலாய்க்கலாம், இப்படி கலாய்க்கலாமா அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன பண்ணாரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு. டென்ஷன் ஆயிட்டா போல செல்வ பெருந்தகை. எப்படிங்க அப்படி சொல்லலாம்,
இது வரைக்கும் எப்படிங்க அப்படி சொல்ல, எந்த கட்சி தோல்வி வெற்றி அப்படின்றது தேர்தல்ல சகஜங்க. ஆனா இந்த அளவுக்கு வன்மமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கலாய்க்க கூடாது அப்படின்னு செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு, எகிரி அடிச்சிருக்கிறாரு. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இவரு காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போங்கப்பா, இந்த அளவுக்கு தோக்குறீங்க, கேவலமா தோக்குறீங்க, இப்படி தோத்துக்கிட்டே வர்றதுக்கு கட்சியை கலைச்சிட்டு எல்லாம் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு பயங்கரமா கலாச்சிட்டாப்புல. உண்மையிலேயே ராஜேந்திர பாலாஜி அப்படி கலாச்சிருக்க கூடாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம். இத நீங்க இந்த அளவுக்கு இப்படி கையாண்டிருக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி கூட ஏன் கண்டிக்கல? ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜியை கண்டிச்சு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு விமர்சனங்களை வைக்க கூடாது. செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறாரு. 96ல அதிமுக படுதோல்வி அடைஞ்சுத, ஜெயலலிதா 2 தொகுதியில் நின்னாங்க, ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண முடியல. இதே ராஜேந்திர பாலாஜி தோத்து இருக்கிறாரு, விருதுநகர் மாவட்டத்தில் தோத்து இருக்காரு. நாங்க எதுவுமே கலாய்க்கவே இல்லையே. நாங்க அப்ப சொன்னோமா அதிமுக கலைச்சிட்டு போங்க அப்படின்னு. இப்போ தொடர்ந்து தோல்வியா சந்திச்சுட்டு வரீங்க தமிழ்நாட்டுல. நீங்க எவ்வளவு பெரிய கட்சி, 50 வருட வரலாற்று மிக்க கட்சி, நீங்க தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வந்திருக்கீங்க. 10 தோல்வி தேர்தலை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சந்திச்சு வந்திருக்கீங்க. நாங்க சொன்னோமா கட்சியை கலைச்சிட்டு போங்கன்னு. எதுக்கு இந்த மாதிரி கீழ்தனமா என்ன பண்றீங்க, விமர்சனங்களை வைக்கிறீங்க? இதை எடப்பாடி பழனிசாமி கூட கண்டிக்காம இருக்கிறாரு அப்படின்னு செல்வ பெருந்தகை என்ன பண்ணிருக்காரு, இறங்கி அடிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனங்களை யாரால ஏத்துக்க முடியாது. ஏன்னா வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப தேர்தல் காலத்துல சகஜம். தேர்தல்ல வெற்றி அடைஞ்சீங்களா, ஓகே. தோல்வி அடைஞ்சீங்களா, அதை எப்படி கையாளணுமோ அந்த அளவுக்கு கையாளணும். இப்படியெல்லாம் உங்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இதே அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி திமுக கூட இருந்தா உங்களுடைய நிலைமை டவுன் ஆயிடும், உங்க அருமை உங்களுக்கே தெரியல, எங்க கூட வாங்க கூப்பிட்டாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? கூப்பிட்டாருல. ஆனா கூட்டணி வைக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்படி ராஜேந்திர பாலாஜி வன்மத்தை கக்குறாரா அப்படின்னு காங்கிரஸ் மத்தியிலும் குரல்கள் எழும்பப்பட்டிருக்கு. ராஜேந்திர பாலாஜியை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா சொந்த மாவட்டத்திலேயே அதிமுகவுக்கு எதிராகவே வேலை செஞ்சவர் தான் ராஜேந்திர பாலாஜி. மாப்பா பாண்டியராஜன் தோக்குறதுக்கு முழுக்க முழுக்க ராஜேந்திர பாலாஜி தான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சொல்லல. இதே அதிமுக இருக்கிற மாஃபா பாண்டியராஜனே பதிவு பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல மன்னிப்பு கேட்கணும். இல்ல எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கையை விடணும், ராஜேந்திர பாலாஜியை கண்டிச்சு அறிக்கை விடணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே வெற்றி தோல்வி அப்படின்றத விட இங்க ஒரு கட்சிய நீங்க மாண்பா நடத்தணும். இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிக்கலாம். தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுல இருந்து தலைமைக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வரீங்க. 2019 இருந்து தொடர் தோல்விகள் தான். அதிமுகவை யாருன்னா இந்த அளவுக்கு வன்மையா கண்டிச்சாங்களா, வன்மையா விமர்சனங்கள் வைத்தாங்களா? யாருமே வைக்கலையே. படு தோல்வியெல்லாம் சந்திச்சீங்களே, யாருமே உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கல. காங்கிரஸ் கூட உங்களை விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம், காங்கிரஸ் மேல ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொலவெறி, கட்சியை கலைச்சிட்டு போறதுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? அடுத்தவன் கட்சியை கலைக்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? கேள்வி வருமா இல்லையா? ராஜேந்திர பாலாஜி உண்மையிலேயே இந்த விஷயத்துக்கு வெட்கப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு பெரும் கோரிக்கை வச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போற, இவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு காங்கிரஸ் இந்த அளவுக்கு வன்மையா கண்டிக்கிறீங்களே, நாளை பின்ன நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கும் பொழுது உங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? இப்பவே பாஜக கூட ஒட்டு இல்ல உறவு இல்லை அப்படின்னு 2024 அர்த்தவிட்டு வந்தவரு 2031 2040 எப்பவே நாங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னவரு வெக்கமே இல்லாம தானே போய் கூட்டணி வச்சாரு. பாஜக கூட திருட்டுதனமா? அப்ப எங்க போச்சு எடப்பாடி பழனிசாமியோட டீமோட பேச்சு? கேட்பாங்கல்ல. இப்போ காங்கிரஸ இந்த அளவுக்கு வன்மையா கண்டிச்சிருக்க கூடாது. ஒரு தோல்வியில இருக்கிற கட்சி அது மேன்மேலும் புண்படுற அளவுக்கு விமர்சனங்களை ராஜேந்திர பாலாஜி வச்சிருக்கிறாரு. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்குது. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.